ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் போர்டு மார்க்கர் எழுதலைன்னா இதில் காமிக்கிறேன். ஸோ இப்போ டாப்பு ஃபிட்டிங் ஓகேவா. டாப் ஃபிட்டிங்கை எப்படி பண்ணாக்கா மெயின் ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னன்னாக்கா செஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். செஸ்ட்டு வெயிஸ்ட்டு ஹிப்பு, செஸ்ட்டு வெயிஸ்ட்டு ஹிப்பு, ஆமோல் ரவுண்டு, அதாவது ஆமோல் ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு நம்ம எந்த இடத்துல எடுக்கமோ அந்த இடத்துல. ஸோ டோட்டல் 6 மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமாக இருக்கும் டாப்புக்கு. ஸோ இது எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபிட்டிங் எப்படி பண்ணணுனாக்கா நீங்கள் எப்பயுமே நீங்கள் இப்போ இது ஃபோல்டு சைடு எப்படியும் ஃபோல்டிங் சைடு இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக தெரியலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். அதை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கிறேன் ஓகேவா. நம்ம இப்போ எப்படி மெஷர்மெண்ட் இதுக்கு பண்ணோம்னாக்கா இப்போ இப்படி ஃபோல்டிங் சைடு நீங்கள் இப்போ கிளாத் போட்டிருப்பீங்க. இங்கே நமக்கு நெக் இருக்கும், இங்கே ஆமோல் இருக்கும். எப்பயுமே ரெடிமேடில் உங்களுக்கு ஆமோல் பெருசாக தான் இருக்கும், பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சின்ன மெஷர்மெண்ட்டுக்கே உங்களுக்கு 9 தேவை இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆமோல் ரவுண்டு 9 தேவைனாக்கா 9 1/2 10 கூட இருக்கிறதுக்கு. அதனால இந்த ஆமோல் லூஸாக இருக்கிறதால தான் நமக்கு சம்டைம்ஸ் ஃபிட்டிங் கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் இப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஷேப் இப்படி வருது நம்மளுது. இது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். நமக்கு இங்கேருந்து ஒரு இது வந்துடும், ஹிப் இந்த இடத்துல ஹிப் வந்துடும் ஓகே. ஸோ இப்படி வரும்போது இப்போ உங்களோட ஆமோல் இப்போ இங்கே நின்றுடுச்சின்னு வச்சுங்க, இங்கே தான் வருது உங்களோட ஆமோல் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் செஸ்ட்டை நீங்கள் இப்படியே நேராக இப்படி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. நேராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செஸ்ட்டு இந்த போர்ஷன் டைட்டாகிடும் ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ இங்கே உங்களுக்கு ஆமோல் வருது. ஸோ செஸ்ட்டு உங்களுக்கு இப்போ இங்கே வருது, நவுந்து வருது அப்படின்னாக்கா நம்ம ஷேப் இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஷேப் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு செஸ்ட்டு பிளேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேவா. சம்டைம்ஸ் கரெக்டாகவே போயிடும். ஆமோல் சின்னதாகவே இருக்கும், செஸ்ட்டுக்கு அதுதான் ப்ரொசீஜர். ஆமோல் சின்னதாக இருக்கணும், அப்புறம் செஸ்ட்டு கொஞ்சம் இந்த இடத்துல உள்ள தள்ள மாதிரி இருக்கணும். நமக்கு இப்படி இப்படி வந்தால் தான் ஷேப் கரெக்டு. பட் ரெடிமேடு நிறைய பேருக்கு ஆமோல் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் கட் பண்ணும்போதே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிடுவான். அதனால் இப்போ இப்போ உங்களுக்கு இங்கே 9 வருது, 9 இன்ச்சஸ் வருது, அதாவது 18 டிவைடட் by 2 9 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு செஸ்ட்டு 10 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 10 வருது, உங்களோட செஸ்ட் 40னா 10 வருது. ஸோ அதனால் நீங்கள் நேராக இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த செஸ்ட்டு 1 இன்ச் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும். இப்போ 9 இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே 10 திருப்பி இங்கே வெயிஸ்ட் போர்ஷன் வரும். வெயிஸ்ட் திருப்பி செஸ்ட்டை விட கொஞ்சம்